Hi friends, நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 20யோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேங்களா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின், how many of the following pairs are correctly matched? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா, பொருளையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரும வெப்ப விரிவ குணமதிப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 7 × 10⁻⁵. ஸோ இதுவும் கரெக்ட் தான். பிராஸ் வந்துன்னா 6 × 10⁻⁵. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5 × 10⁻⁵. மெர்க்குரி பார்த்தீங்கன்னா 18.2 × 10⁻⁵. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. சரி ரைட். ரெண்டாவது, ஐடென்டிஃபை த பர்சன் அசோசியேட் வித் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்லாம் சொன்ன பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. சரி ரைட்டு. At a constant temperature, the pressure of a given mass of a gas is inversely proportional to its volume. ஓகேங்களா. மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் ஓகேங்களா. ஸோ பாயில்ஸ்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான் ஓகேங்களா, சிரிஞ்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் இது ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது, at a constant pressure, the volume of a gas is directly proportional to its temperature. மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும்ன்றாங்க. ஸோ இது சொன்னது யாருன்னா சார்லஸ் ஓகேங்களா. ஸோ சார்ல்ஸ் லான்னு சொல்லுவாங்க இது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. மூணாவது, chronologically arrange the following phenomena based on the effects of temperature changes as temperature gradually increases from 0 degree Celsius for water and its phase change. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வந்து ஹீட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த சொல்கிறாங்க ஓகேங்களா, எப்படி சேஞ்ச் ஆகும்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 to 4 டிகிரி ஓகேங்களா. அந்த 4 டிகிரி செல்சியஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லூஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த வாட்டர் கான்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 4 டிகிரி இது அது ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ மூணாவது, வாட்டர் ரீச்சஸ் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வேப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது ஓகேங்களா. மூணாவது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 213 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். வாட்டர் கான்ட்ராக்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4 டிகிரி செல்சியஸ் அப்போ தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் சரி ஓகே. நாலாவது, under which specific conditions can real gases behave as ideal gases? ஓகே. இயல்பு வாயுக்களை எந்த குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் நாம் நல்லியல்பு வாயுக்களாக குறிப்பிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ ப்ரெஷர் அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அப்போ ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலர் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகுங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸஸாக பிஹேவ் வந்து ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அஞ்சாவது, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். The transfer of heat energy from one place to another without the aid of any material medium is called heat radiationன்றாங்க. இது கரெக்ட் தான். பொதுவாக ரேடியேஷன் என்னது, அதை பார்த்தீங்கன்னா எந்த மீடியம் மூலிமா வரது கிடையாது ஓகேங்களா. ஸோ வேக்யூம்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன் ஓகேங்களா. ஸோ இடையில வந்து எந்த மெட்டீரியல் மீடியம் வந்து தேவையில்லை நம்மளுக்கு ஓகேங்களா. அதுவே ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்பட்டு அது மூலமாக ஹீட் வந்து கடத்தப்பட்டுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி ரைட்டு. ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ஹீட் கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வேக்யூம்ன்றாங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. வேக்யூமில் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காது. ஸோ ரெண்டாவது வந்து தப்பு, 1 வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 எலிமெண்ட் பண்ணாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஸோ ஹீட் ரேடியேஷன் அக்கர்ஸ் ஃப்ரம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அட் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 0 கெல்வின். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆறாவது, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அக்கௌஸ்டிக்ஸ். ஓகே. The branch of science that deals with the study of seismic waves is called seismology. இதெல்லாம் கரெக்ட் தான். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் longitudinal வேவ்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது கரெக்ட் தான். The waves generated during an earthquake are transverse waves. இதுதாங்க தப்பு. ஸோ ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே earthquake அப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே transverse wavesன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த earthquakeலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ பி வேவ்ஸு, எஸ் வேவ்ஸு, எல் வேவ்ஸு, ஏகப்பட்ட வேவ்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதில் பி வேவ்ஸ் வந்துட்டுனா லாஞ்சிடியூனல் வேவ்ஸ் அதெல்லாம் ஓகேங்களா. கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி நடக்கும். அதே எஸ் வேவ்ஸ் வந்துன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டுனா வெறுமனே ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏழாவது, சப்ஸ்டன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. சரி ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் வந்து அலுமினியம் தான் ஓகேங்களா. ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 6420 ஓகேங்களா மீட்டர் பெர் செகண்டு. ஸோ இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் தான் ஓகேங்களா. இந்த இதில் அயன் பார்த்தீங்கன்னா
5950 5950 ஓகேங்களா அயனு. சீ வாட்டர் பார்த்தீங்கன்னா 1531. அதே பியூர் வாட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதுதான் கம்மி இந்த இதில் ஓகேங்களா 1498 ஓகேங்களா. ஸோ 1498 பியூர் வாட்டர் ஓகேங்களா. கரெக்டாக 1498 அப்போ தானே வாஸ்கோ ட காமா வந்து இந்தியா கூட வந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ வாட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. ரைட். 8வது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சவுண்ட் ட்ராவல்ஸ் 5 times faster in air சவுண்ட் ட்ராவல்ஸ் 5 times faster in water than in airன்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ காற்றுல இருக்கும்போது விட பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து அதிகம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் சி வாட்டர் இஸ் 5500 km/hன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இதுவும் கரெக்டு. when the intensity of sound exceeds 120 decibels it causes pain to the earன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல் த above ஓகேங்களா. எல்லாமே கரெக்டு. 9வது examine the given assertion and reason and choose the correct answer. ஓகே. the speed of sound increases when the humidity in the air increases. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ காற்றில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக அதிகமாக இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டோட ஸ்பீட் வந்து அதிகமாக வரும். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா as the humidity increases the density of air decreases which is the reason for the increase in speed of soundன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்புறம் நைட்ரஜன் பொதுவாக இருக்கும் அந்த இதில் ஓகேங்களா ட்ரை ஏரில். ஸோ நைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 28 ஓகேங்களா. அதே ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 32 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா 60 கிட்ட வரும் ஓகேங்களா. ஆனால் அதுவே ஈரப்பதம் இருக்கும்போது காற்றில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வாட்டர் வேப்பர் இருக்குங்களா. ஸோ வாட்டர் வேப்பரோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 18 மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரை ஏர் இருக்கும்போது அந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் அதெல்லாம் இருக்கும் போது விட இந்த வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட சவுண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் ரீசனு. ஸோ இது கேன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 10வது if the frequency of a sound wave is 400 Hz and its wavelength is 2 meter what is the velocity of the sound? ஓகே. ஸோ velocity என்னது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா frequency into wavelength ஓகேங்களா. ஸோ இதை இன்டூ பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 400 × 2 போட்டோம்னா 800 m/s ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 11 அண்ணாவோட ஒர்க் பற்றி கேட்டிருக்காங்க. சரி ஓகே. கொக்கரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி அதுதான் ஓகேங்களா. ஆனந்த விகடன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 3 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. 2 காங்கிரஸ் சூழல் இது பார்த்தீங்கன்னா அவரோட முதல் போயமு விடுதலையில் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இது ஓகேங்களா. ஸோ 3, 4 எங்கே இருக்குது பிசியில் இருக்குதுங்களா பிடியில் இருக்குது. கோமலத்தின் கோவம். ஸோ கோமலத்தின் கோவம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் நாவல் ஓகேங்களா குறு நாவல் அது கோமலத்தின் கோவம். அதே வீங்கியதடு அது பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நாவல் ஓகேங்களா. சந்திரோதயம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் ட்ராமா ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 12 அண்டர் விச் சூடனம் டிட் அறிஞர் அண்ணா ரைட் ஓப்பன் லெட்டர்ஸ் டு வேரியஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1938. ஸோ எந்த புனைப்பேரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடிதம் எழுதினாருன்னு கேட்குறாங்க. ஸோ பரதன் ஓகேங்களா. ஆப்ஷன் சி பரதன் தான் ஆன்சரு. 13 அவரோட ஜேர்னல்ஸையும் ஏரியா மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காஞ்சி வந்து எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1963 ஓகேங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி செக்ஷனிஸ்ட் பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 16th அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. அதில் என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா கரெக்டாக அந்த இண்டோ சைனா வார் நடக்கும் ஓகேங்களா. அந்த டைமில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோகம் இதில் வந்து எதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான சிறை தண்டனையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து பேன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட திராவிட நாடு பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கே அந்த கோரிக்கையெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காஞ்சின்ற பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால தான் 1963 இது. ஸோ ஹோம் ரூல் பார்த்தீங்கன்னா 1966 கடைசி இங்கிலீஷ்னு சொல்லலாம். நம் நாடு பார்த்தீங்கன்னா 1953 அப்புறம் ஹோம்லேண்ட் வந்து 1957 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 14 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அறிஞர் அண்ணா இன் தமிழ்நாடு. ஓகே. த லேண்ட்மார்க் படியரசு திட்டம் வாஸ் அஃபிஷியலி லான்ச்ட் ஆன் May 15, 1967. இந்த டேட்டே முக்கியமானது ஓகேங்களா. May 15, 1967 இனிஷியலி கவரிங் த புவர் ஃபேமிலிஸ் ஆஃப் சென்னை அண்ட் மதுரை. ஆக்சுவலாக மதுரை கிடையாது சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே தப்பு ஓகேங்களா. ஸோ 1 எலிமெண்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சருங்க ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. மற்ற ரெண்டும் கரெக்ட் தான் ஓகேங்களா. அந்த சுயமரியாதை திருமணம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் எல்லாம் நடத்துறது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா. தமிழ்நாடு தினம் அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா
ஜூலை 18 1967 அப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ எஃபெக்ட் வந்துச்சுன்னா ஜனவரி 14 1969 ஓகேங்களா. ஸோ 2-3 வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 15 வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் பேரறிஞர் அண்ணாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஸே. ஸோ அவரோட முதல் கட்டுரையோட தலைப்பு என்னன்னு கேட்குறாங்க. பெண்கள் சமத்துவம் ஓகேங்களா, பெண்களின் சமத்துவம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் கட்டுரை ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 16 with reference to பேரறிஞர் அண்ணாஸ் 1967 கேபினெட் which of the following are correctly paired. ஓகே, ஸோ அவரோட கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்க, ஸோ எந்தெந்த துறை எந்தெந்த அமைச்சர்கள் ஓகேங்களா. ஸோ நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கரெக்ட் தான். மதியழகன் வந்து ஃபுட் அண்ட் ரெவன்யூ இதுவும் கரெக்ட் தான். கோவிந்தசாமி வந்து அக்ரிகல்ச்சர் இதுவும் கரெக்ட் தான். முத்துசாமி இதுதான் தப்பு. ஆக்சுவலாக முத்துசாமி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா. பப்ளிக் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஓகேங்களா. ஸோ இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா. 17 who were the key personalities responsible for instilling a deep love and passion for Tamil language in பேரறிஞர் அண்ணா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே ஒரு பயங்கரமான ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு யார் வந்து வித்திட்டது, யார் வந்து அதுக்கு விதை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மோசூர் கந்தசாமியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி திருநாவுக்கரசும் ஓகேங்களா. இவங்க 2 பேர் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 18 which of the following is the odd one out from the list of plays written by பேரறிஞர் அண்ணா. ஓகே, ஸோ இதில் எது வந்து ஆட் அண்ட் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாவேன் பயணம் தான் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா கிடையாது. ஸோ இதில் பிளேஸ்ன்னு கொடுத்துருவாங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே எழுதுனது பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான் ஓகேங்களா. இந்த பாவேன் பயணம் பார்த்திங்கன்னா இது ஒரு நாவல் இது ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா கிடையாது, ட்ராமா சீரிஸ் கிடையாது ஓகேங்களா, ப்ளே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் அண்ட் அவுட் ஓகேங்களா. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராமாஸ் தான் எல்லாமே. சந்திரோதயம், நீதிதேவன் மயக்கம், காதல் ஜோதி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 19 வேர் வாஸ் த ஹிஸ்டாரிக் செங்குந்தார் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு மார்க்கிங் த வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிட்வீன் பேரறிஞர் அண்ணா அண்ட் தந்தை பெரியார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செங்குந்தூர் மாநாடு அது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையும் பெரியாரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து திருப்பூரில் தான் நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1930 தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அது 1930. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 20 consider the following statements regarding the self-respect movement conference which was significant milestone in பேரறிஞர் அண்ணாஸ் public life. ஓகே, ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா அறியப்படுறார் எல்லா மக்கள் முன்னாடியும் ஓகேங்களா, ஃபேமஸ் ஆகுறாரு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா துறையூரில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ பேரறிஞர் அண்ணா ப்ரிசைடட் ஓவர் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் துறையூர் இந்த திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டே பண்ணிருப்பார் ஓகேங்களா. அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிசைட் வந்து பண்ணிருப்பார் ஓகேங்களா துறையூர் கான்ஃபரன்ஸை. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1937 நடந்துச்சு. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ரெண்டுமே கரெக்ட். 21 ஹவ் அ பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அதை பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அந்த இது வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இது ஓகேங்களா எந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுவாங்க அசம்பிளியில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஓகேங்களா 2. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அது வந்து தொடர்பாக பேசுவாங்க ஓகேங்களா. என்னென்னலாம் இதில் இந்தந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குது, இதை நீக்கணும், இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதம் வந்து பண்ணுவாங்களே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஓகேங்களா. 3வது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமெண்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாதம் நடந்த பிறகு வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. அது வந்து 3வது. 4வது பார்த்தீங்கன்னா கவர்னரோட அசென்ட்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டே ஆகும் அந்த பில் ஓகேங்களா. ஸோ இதுதான் 4வது. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. சரி, ரைட். 22 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சிட்டிசன்ஷிப் பை பர்த் இன் இந்தியா. ஓகே, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 ஜூலை 1 1987. ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா 37 வருஷம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா irrespective ஆஃப் அவங்களோட பேரண்ட்ஸ், irrespective ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அவங்களாம் ஓகேங்களா. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்க பிறந்தாங்கன்னா வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓகேங்களா. அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்குன்ற அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ 1 வந்து கரெக்ட் தான். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா December 3, 2004. ஸோ இதுக்கப்புறம் பிறக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஓகேங்களா. அவங்க பேரண்ட்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. இல்லீகலாக பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த ரூல் படி பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சிட்டிசன்ஷிப் பை பர்த்தில் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் பர்சன்ஸ் born in India on or after 3rd December 2004 they acquire citizenship by birth only if both their parents are citizens of India at the time of their birthன்றாங்க. இதுதான் தப்பு. யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தர் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது ஓகேங்களா.
ரைட் 23 ஈஸி தான். ஸோ 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ மத சுதந்திரம் ஓகேங்களா. ஸோ 5. 26 பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஓகேங்களா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 27 பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கட்டக்கூடாது, கட்ட தேவையில்லை ஓகேங்களா, டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வசூலிக்கூடாது ஓகேங்களா. 28 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது ஓகேங்களா, அதுதான் 28. 29 வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 29ல் 2 ஓகேங்களா. ஸோ அது வந்து 1. ஸோ அதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. சரி ரைட். 24 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் were established to achieve the goals related to human rights. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. 1 வந்து கரெக்டு. லெனார்ட் ரூஸ்வெல்ட் வாஸ் த வைஃப் ஆஃப் ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. த யூடிஹெச்ஆர் வாஸ் அடாப்டட் த்ரூ யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 271A. ஸோ இதுதாங்க தப்பு. இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து மாற்றிடுவாங்க, 217A வரணும் ஓகேங்களா. அந்த ரெசல்யூஷன் படி தான் பார்த்தீங்கன்னா யூடிஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் வந்து கொண்டிருப்பாங்க December 10, 1948 ஓகேங்களா, பாரிஸில். ஸோ இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 25 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மாண்டெஸ்கியூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் டு ப்ரப்போஸ் த கான்செப்ட் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதித்துறையை பார்த்திங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படின்ட்டுருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 கரெக்டு. 2 பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் த கவர்மெண்ட் ஷுட் ஃபங்க்ஷன் த்ரூ 3 ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு. 26 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஓகே. ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா கேரண்டி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு தேர் சிட்டிசன்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களது குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. கரெக்ட் தான். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கேரண்டீட் பை டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் இன்க்ளூட் த ரைட் டு ஓட் அண்ட் ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் பட் எக்ஸ்க்ளூட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட்றாங்க. இதுதான் தப்பு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு சுதந்திரம் வந்து இருக்குது இல்லை, ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 1 7 வந்து வருங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா, பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட்டு. அடுத்து 27வது ஃபைண்ட் த ஆர்டர் நோட் பேஸ்டு வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே. மல்டி பார்ட்டி சிஸ்டமில் இது வந்து ஆர்டர் நோட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சைனா தான் ஓகேங்களா. அங்கே தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குதாங்க ஓகேங்களா. கம்யூனிஸ்ட்டு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான். மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் ஓகேங்களா. யூஎஸ்ஏ, யூகேலாம் பார்த்திங்கன்னா டபுள் பார்ட்டி சிஸ்டம். சரி ஓகே. 28 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஃபார்மலி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த சிஎம்னு கொடுத்துருவாங்க. இதுதான் தப்பு. ஸோ கவர்னர் பேரில் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ கவர்னர் பேரில் இது வந்து சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 166 சொல்லிருப்பாங்க இது ஓகேங்களா. ஸோ 1 தப்பு ஓகேங்களா. The governor acts as an integral part of the state legislature and also functions as the chancellor of the government universities in the stateன்றாங்க. இது கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 29 which of the following pairs regarding the first Indian woman achievers is are incorrect. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க பெண்களில். ஸோ ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சந்திரி பால் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. அதே ஃபஸ்ட்டு தமிழ் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி ஓகேங்களா. அதுவே அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டு 2 வாட்டி போன இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் யாதவ் ஓகேங்களா. ஸோ ஓகே. இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் டு வின் பூக்கர் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். ஆக்சுவலாக இந்த அருந்ததி ராய் பர்சன் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அந்த புக் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூக்கர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த இயர் தான் தப்பு. அவங்க வந்து 1997 வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பிரதிபா பட்டேல். ஸோ அந்த நம்பர் வந்து கரெக்ட் தான், ஆனால் இயர் வந்து தப்பு. 1997 கொடுத்தனா அது வந்து தப்பு ஓகேங்களா. 2007. ஸோ அந்த இயர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. த ஃபஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பார்த்தீங்கன்னா மீரா குமார் 2009 ஓகேங்களா. இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 2009 2014 வரைக்கும் இருப்பாங்க அவங்க ஓகேங்களா. ஸோ 15th லோக்சபா ஸ்பீக்கர் அவங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 30வது identify the act that was passed by the parliament in October 1986 and came into force on December 24, 1986. ஸோ December 24 நம்ம என்ன கொண்டாடுறோம்னு தெரியும்ல, நேஷ்னல் கன்சியூமர் டே ஓகேங்களா. கோப்பர் ஆக்டை பார்த்தீங்கன்னா அப்போ தான் நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு.
31. ஸோ மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா, கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டான்ஸஸும் அப்புறம் இந்த ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினியாட்டம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா டும்மல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இது பார்த்தீங்கன்னா சோலியா ஓகேங்களா, இது வந்து கரெக்டு. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கல்பேலியா ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா. சரி ரைட். குச்சிப்புடி வந்து ஆந்திரா அதெல்லாம் ஓகேங்களா. சரி ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரிகார்டிங் த இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச். ஓகே, இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் தொடர்பாக இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. டிசைன் ஆஃப் த நேஷனல் ஃப்ளாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்கலை வெங்கையா, ஸோ ஆந்திர பிரதேஷ் கரெக்ட் தான். வூவன் பிளேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். டேட் ஆஃப் த ஃப்ளாக் டேட் ஆஃப் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அட் ரெட் ஃபோர்ட் பை நேரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ யார் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா சிஎம்ஓ பிஎம்ஓ பண்ணுவாங்க. அதுவே இந்த ரிப்பப்ளிக் டே அப்போ யார் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டும் கவர்னரும் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ செங்கோட்டையில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கொடி வந்து ஏற்றிருப்பார். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ப்ரெசென்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் மியூசியம்ன்றாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013 விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 4வது வந்து தப்பு ஓகேங்களா. சரி ரைட். 33. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். ஓகே. ஆன் த டே இந்தியா அட்டைன்ட் இண்டிபெண்டன்ஸ், த லேட் கர்நாடிக் சிங்கர் டி.கே. பட்டம்மாள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பாரதியாரோட அந்த ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து பாடியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் வித் கிரேட் எந்தூசியாசம் அக்ராஸ் தி நேஷன். ஆன் திஸ் டே அ மேஜர் ஈவெண்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி ஹோஸ்டிங் நேஷனல் ஃப்ளாக் அட் த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் டெல்லின்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ எந்தூசியாசம் சொன்னது ஆக்சுவலாக அதுவே கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத கலவரம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா. காந்திலாம் பார்த்தீங்கன்னா நோக்கோலியில் வந்து இருப்பார் அந்த இடத்துல ஓகேங்களா. வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மத கலவரம் வந்து நடக்கும் அந்த டைமில் ஓகேங்களா. ஸோ எந்தூசியாசம்ன்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருந்தாது அந்த டைமில். சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 34. The Constitution of India was officially brought into force on January 26, 1950, marking the first Republic Day of India. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ காரணம் வந்து ஆக்சுவலாக எதுக்கு வந்து January 26, 1950 அந்த January 26 வந்து ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் டே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பார் நேரு ஓகேங்களா. ஸோ அந்த லாகூர் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா December 31, 1929 வந்து நடக்கும் லாகூர் செஷன் ஓகேங்களா. அந்த ராவி நதி அங்கே தான் பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மூவர்ண கொடி வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா January 26 January 26, 1930 பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் அரசை நாங்களே அறிவிச்சிருவோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இதுக்கப்புறம்லாம் நாங்கள் வந்து இருக்க மாட்டோம், நாங்களே பார்த்தீங்கன்னா எங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து நாங்கள் அறிவிச்சிருவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா. பூர்ண ஸ்வராஜ் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா. ஸோ January 26, 1930 ஸோ அந்த January 26 அந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து அவர் சொல்லிருப்பார்ல. ஸோ அது வந்து ரிசம்பிள் பண்ணுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த January 26 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கூட்டுற காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 35. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி கிரியேட்டட் இன் தமிழ்நாடுன்னு கேட்குறோம். வாலாஜாபாத் தான் ஓகேங்களா. வாலாஜாபேட்டை ஓகேங்களா. முகமது அலி வாலாஜா ஓகேங்களா. அவர் வந்து ஆர்காட் நவாப் ஓகேங்களா. அவர் பேரில் கொண்டு வந்தது தான் இது ஓகேங்களா. ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1866 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இதுதான். அதே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேலம் தான் ஓகேங்களா. ஸோ சேலம் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1792 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 36. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் அன் அட்டானமஸ் பாடி. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. அட்டானமஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் பாடி கரெக்ட் தான். இட் இஸ் கான்ஸ்டிடியூட் இன் October 12, 1993 அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 37. இன் விச் ஆர்டிகல் ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அந்த யூடிஹெச்ஆரில் வந்து அந்த எஜுகேஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஆர்டிகல் 26 தான் சொல்கிறாங்க அங்கே ஓகேங்களா. சரி ரைட். 38. A 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சைல்டு லேபர் தானே ஓகேங்களா. ஸோ சைல்டு லேபர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24 ஓகேங்களா. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து ஆக்ட் வந்து அந்த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1986 ஓகேங்களா.
சரி ரைட். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா. 14 வயசு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேலை பார்க்கக்கூடாது ஓகேங்களா. 16 வயசு 14 கீழே ஓகேங்களா. அதே 14லேருந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒர்க் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க இப்போ ஓகேங்களா. ஸோ 18 வயசு கீழே வந்து எந்த அசாடஸ் ஒர்க்கும் பார்க்கக்கூடாது ஓகேங்களா. சரி ரைட். அது 2016 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 39 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் எலெக்ஷன். ஓகே, எலெக்ஷன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2003 பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன்லேருந்து அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா. 2003 அதே 2004 பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 1 வந்து கரெக்டு. திஸ் கமிஷன் டுக் a historic decision to use only EVMs for the Lok Sabha election in 2004. இதுவும் கரெக்ட் தான். 1 and 2 வந்து கரெக்டு. 2 million EVMs were used in this electionறாங்க. இதுதான் தப்பு. ஸோ 2 million கிடையாது 1 million ஓகேங்களா. இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 10 லட்சம் EVM வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் வந்து பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 40வது which article of the constitution provides for an election commission of India? Article 324 ஓகேங்களா. finance commission article 280. ஓகே. Identify the constitutional amendment act that reduced the voting age from 21 years to 18 years. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 61st amendment தான் ஓகேங்களா. ஸோ 1988. ஸோ அப்போ தான் வந்திருக்கும் அது ஓகேங்களா. அந்த ஆக்ட் தான் அப்போ வந்திருக்கும். நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா March 29, 1989 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 42 ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். இது வந்து பார்த்தீங்கன்னா December 10 ஓகேங்களா. ஸோ December 10, 1948 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த UDHR வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 43 who defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to these rights without discrimination. ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ ஓகேங்களா. இனம், பாலினம், தேசியம், அப்புறம் இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும். ஸோ இது சொன்னது யாருன்னா யூஎன்ஓ ஓகேங்களா. 44 வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்டி ஆக்ட். ஸோ இது வந்து 30 நாட்கள் ஓகேங்களா. ஸோ 30 நாட்களுக்குள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும். 35 ஸோ பல்வந்த் ராய் மெட்டா அவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட் ஓகேங்களா 1957 ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசோக் மெட்டா ஸோ 1977. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் அவர் வந்து 1985. அப்புறம் எல்எம் சிங் வந்து 1986 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 46 த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் மெட்ராஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1688 ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இனாகிரேட் வந்து பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஜேம்ஸ் 2 அவர் தான் பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா இதுதான் 2வது பழமையான மாநகராட்சி ஓகேங்களா. மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லண்டன் ஓகேங்களா. ஓகே. 47 ஐடென்டிஃபை த ஸ்டேட்ஸ் ஹேவிங் அ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கும், பீகாரில் இருக்கும், கர்நாடகாவில் வந்து இருக்கும் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து இருக்காது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1986 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் வந்து பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதோட கடைசி அவைத்தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 48 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. The governor is neither directly elected by people not indirectly elected by the electoral college. இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. அவர் வந்து அப்பாயின்மெண்ட் தான் ஓகேங்களா. பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட்டு. அவர் வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது ஓகேங்களா. டேரக்ட் எலெக்ஷன்லாம் கிடையாது. ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்த கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியரின்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் தான் ஓகேங்களா. பார்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவர் ஓகேங்களா. நிர்வாகத்தில் வந்து ஒரு பகுதி அவர் ஓகேங்களா. ஜுடிஷியல் வந்து இவர் வந்து கிடையாது ஓகேங்களா. ஜுடிஷியரில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட் இது மட்டும் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுதான் இன்கரெக்டு. ஓகே. இதில் ஆக்சுவலாக சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. கவர்னர் இஸ் நெய்தர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் நார் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த எலக்டோரல் காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டும் கரெக்ட் தான். ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் இண்டிபெண்டன்ட்லி கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் இதுவும் கரெக்ட் தான். கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிக்கல் 154 இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் தப்பு இதுங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 154 இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி அவர் வந்து நாமினல் ஹெட்டாக இருப்பார் ஓகேங்களா. ரியல் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம். ஸோ அந்த ஆங்கிளில் மேபி வந்து இது வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே.
அப்போது ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஆனால் இவர் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 154 சொல்லியிருப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் எடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அது கூட நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிகல் 166ன்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? 49 விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி வெஸ்டட் வித் த கவர்னர். ஸோ இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 154. ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தது 154 ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். 50வது ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட் வித் ரிகார்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நாட் கரெக்ட், எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட் கேன் ரிசைன் ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ் அட் எனி டைம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். பிரசிடென்ட் கேனாட் ஹோல்ட் ஆஃபீஸ் பியாண்ட் இஸ் டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? ஸோ ராஜேந்திர பிரசாத்லாம் ரொம்ப வருஷம் வந்து இருந்திருப்பார் பிரசிடென்ட்டாக. ஓகேங்களா? 12 வருஷம்ட்டு இருந்திருப்பார். ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட், இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேருந்து பாஸ் பண்ணுவோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 இதையும் பாஸ் பண்ணிட்டு ஸ்டேட்ஸோட ரேட்டிஃபிகேஷன் வந்து தேவை. ஓகேங்களா? 14 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? 50% ஸ்டேட்ஸோட ரேட்டிஃபிகேஷன் வந்து தேவை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டு இம்பீச் வந்து பண்ணதில்லை. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து 51வது நேம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா who acted as president of India when the office of president and vice president fell vacant. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1969 வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுவார். ஓகேங்களா? ஸோ அவர் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விவி கிரி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து கொஞ்ச நாள் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஆனால் சூன் பார்த்தீங்கன்னா அவருமே ரிசைன் ஆயிடுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், ஸோ 2 போஸ்ட்டுமே வேக்கண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக்ட் ஆகிருப்பாங்கன்னா ஹிதாயத்துல்லா தான். ஓகேங்களா? இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த சட்டம் பேர் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் 1969. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வெறுமனே எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் வந்து இல்லைனா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 65-70 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட்டாக இருக்காங்களே, போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான சிச்சுவேஷன் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் போட்டு ஹிதாயத்துல்லா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஜேயாக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 52 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 53 விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் வித் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 தான். ஸோ இதில் ஈஸி தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹஸ் பீன் ராங்லி லிஸ்டட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஓகேங்களா? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 55 விச் டே இஸ் செலிப்ரேட் அஸ் த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ காந்தியோட வருகை ஸோ 1915 ஜனவரி 9 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்து வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டாடுறோம் நம்ம ஜனவரி 9. அதே ஓவர்சீஸ் தமிழ்ஸ் டே அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஓகேங்களா? அயலக தமிழர்கள் தினம் ஜனவரி 12. 56 The preamble was amended in 1976 to include the terms of socialist, secular, integrity. ஸோ சமதர்மம், மதசார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இந்த 3 வார்த்தையும் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 1976. Who was the chairman of the drafting committee of Indian Constitution? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேர்மன். ஸோ இதில் ஈஸி தான். ஸோ நேரு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸோ அந்த கமிட்டிக்கெலாம் ஹெட்டாக இருப்பார். ராஜேந்திர பிரசாத்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். 58 த கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிவைக்யூ. இது பிவைக்யூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து யூபிஎஸ்சியே கேட்டிருப்பாங்க இது. ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு பிரசிடென்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா? ஸோ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 59 விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் நோன் அஸ் த மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா 42. ஓகேங்களா? 42வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. 60வது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அலௌடு சிம்பிள்ஸ் பை. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேங்களா, ஈஸி தான் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது 2 பார்ட்டிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் தொடர்பாக அந்த சின்னத்து தொடர்பாக பிரச்சனை வந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடுவர் தீர்ப்பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போக முடியாது அந்த இதில். ஓகே, 61. Who is responsible for the preparation of electoral rolls for a parliamentary assembly constituency? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஸோ தேர்தல் பதிவு அதிகாரி அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து அவர் தான் தயார் பண்ணி கொடுப்பார். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 62. The article which is not related to chief minister. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 165. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 76, ஆர்டிகல் 165 இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பற்றி சொல்லிருக்க மாட்டாங்க. 163, 164, 167 சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 163 வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, 164 வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. 167 சிஎம் தான் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்க்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலாக இருப்பார், வே ஆஃப் கம்யூனிகேஷனாக. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 53. The president to exercise veto power is exercised by வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 111. ஓகேங்களா, ஸோ 111 தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட அந்த வீட்டோ பவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஈஸி தான், படித்தது தான் இதெல்லாம். ஓகேங்களா, 110 பார்த்தீங்கன்னா மணி பில். ஓகேங்களா, சரி, ரைட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் எம்பவர் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அப்புறம் ஆர்டிகல் 226. ஓகேங்களா, ஸோ ரைட் டு கெட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட் வந்து இஷ்யூ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிட்டிசன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் ஒரு சிட்டிசன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து போகலாம். ஓகேங்களா, இதே ஹை கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கும், அது வந்து அவங்களோட முடிவு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி கிடையாது, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, 65. த பவர் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு த பவர்ஸ் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னருக்கு இல்லாத பவர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர்ஸ், டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து அவர் கிடையாது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ மிலிட்ரி பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, 66. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர்? ஸோ காற்று வழியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பரவுது. ஸோ டியூபர்குலோசிஸ் தான். ஓகேங்களா, ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காற்று வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, காலரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ காசா நோய் அதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன் டிசீசஸ்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 67. செலக்ட் த டிசீஸ் ஃபார் விச் த ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின் வாஸ் ப்ரொடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. ஸோ எந்த டிசீஸ்க்காக பார்த்தீங்கன்னா முதல்ல வேக்சின் வந்து தயாரிச்சிருப்பாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பிக்காக தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேக்சின் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 68. கேன்சர் ஆஃப் தி எபித்தீலியல் செல்ஸ் இஸ் கால்டு. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்று பெயர். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்சினோமா. ஓகேங்களா, ஸோ எபித்தீலியல் செல்ஸ் வந்து கேன்சர் ஃபார்மேஷன் வந்து கார்சினோமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே சார்கோமா பார்த்தீங்கன்னா அது ஜாயின்ஸ்லாம். ஓகேங்களா, அந்த போன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஜாயின்ஸ்லாம். ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ அங்கே வந்து கேன்சர் ஃபார்மேஷன் அது வந்து சார்கோமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து கேன்சர் ஃபார்மேஷன் லியூக்கிமியான்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. த காசிட்டிவ் ஆர்கனிசம் போர்டெல்லா பெர்டூசிஸ் அஃபெக்டட் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் காசஸ் டிசீஸ். ஸோ என்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணோம்? இந்த போர்டெல்லா பெர்டூசிஸ் இது வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊப்பிங் காஃப். ஓகேங்களா, ஸோ கக்குவா நிர்மல். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லா பெர்டூசிஸ்னால பார்த்தீங்கன்னா வர டிசீசஸ். ஓகேங்களா, 70வது டேஷ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது ஈஸி தான், வைரஸ் தான். ஓகேங்களா, காற்றுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உயிரற்ற தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள தன்மையாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் வந்து பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வைரஸ்ஸு. த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் ஆன்டாசிட் விச் இஸ் யூஸ் டு ரிலீவ் அசிடிட்டி டு ஸ்டமக் இஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டில் வந்து HCl வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செக்ரெட் ஆகும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஸோ அது மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் வந்து பண்ண முடியுது நம்ம ஸ்டமக்கில். ஸோ ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக சீக்ரெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிடாக செயலாகும். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஆன்டாசிடோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆசிட். ஓகேங்களா, ஆன்டி ஆசிட் அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப HCl வந்து அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா, இல்லை நம்மளுக்கு வந்து அந்த வயிற்றெரிச்சல் ஹார்ட் பர்ன்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பேஸு. இன் ஆசிட் மீடியம் ஃபினாப்திலின்
ஸோ ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாப்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறமற்ற தன்மையாக இருக்கும். அதே பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் சல்ஃபேட், அதுதான் பார்த்திங்கன்னா Na2SO4 ஓகேங்களா. ஸோ சோடியம் சல்ஃபேட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா பேரியம் குளோரைட். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ இனமாற்றம் வந்து நடக்கும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷன் வந்து காஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிட்டேஷன் ஓகேங்களா, வீழ்படிவாதல். ஆக்சுவலி இந்த ப்ரிசிபிட்டேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஸ்வாப் ஆகிறது ஓகேங்களா. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிட்டேஷன் சொல்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 74. பவுடர் CaCO3 reacts more rapidly than flaky CaCO3 because of. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் CaCO3 வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரியாக்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ கால்சியம் கார்பனேட் அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஃப்ளாக்கியாக இருக்கிற அந்த CaCO3யோட அதிகமாக ரியாக்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால தான் ஓகேங்களா. ஸோ அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொலிஷன் வந்து நிறைய நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய கொலிஷன் வந்து நிறைய நடக்கிறதுனால, நிறைய ரியாக்ஷன் வந்து நடக்கிறதுனால ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ கால்சியம் கார்பனேட் ஓகேங்களா, கால்சியம் லைம்ஸ்டோன், கால்சியம் கார்பனேட் எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும் ஓகேங்களா. நிறைய ஏரியாவோட எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்குது. சரி ஓகே, 75வது H2 + Cl2 இது பார்த்திங்கன்னா HCl ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து என்ன ரியாக்ஷன் கேட்குறாங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இது சிம்பிள் தான் ஆக்சுவலாக. A + B வந்து பார்த்திங்கன்னா AB ஆகுது பார்த்திங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் கேஸும் குளோரின் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோஜன் குளோரைட் கேஸ் அதுதான் பார்த்திங்கன்னா HCl ஓகேங்களா. ஸோ இது கேன்சரை பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.